ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர். மெயினாக இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான். ஃப்ரிட்ஜில் நாம் காய்கறி ஸ்டோர் பண்ணி வைப்போம், இறைச்சி மீன் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி காய்கறி மீன் இறைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $299 ஆஃபரில் வாங்கினேன். ஒரு செட்டில் 6 கண்டெய்னர் இருக்கும். 2 கண்டெய்னர், 4 கண்டெய்னர், 6 கண்டெய்னர் உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் ஒரு ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன் அல்லது இறைச்சியை நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதிலிருந்து ட்ரைன் ஆகக்கூடிய வாட்டர் இந்த ஃபில்டருக்கு கீழே ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம ஈஸியாக அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு தான் இந்த ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி ரெண்டையும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல ப்ரைஸ்லையும் இருக்குது, கம்மியான ப்ரைஸ்லையும் இருக்குது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி கண்டெய்னர் சேல் பண்ணுறாங்க. அதனால் ப்ரைஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும், குவாலிட்டியும் செக் பண்ணிக்கணும். ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டெய்னர் ஆல்ரெடி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ரிவ்யூவில் சொல்லியிருப்பாங்க குவாலிட்டி எப்படி இருந்தது, ப்ரைஸ் ஓகேயா இல்லையா. அந்த மாதிரி ரிவ்யூ பார்த்துட்டு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணது 6 கண்டெய்னர். உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 6 கண்டெய்னர் இல்லை 12 கண்டெய்னர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 கண்டெய்னர் கூட ஆன்லைனில் வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டில் காய்கறியாக இருந்தாலும் சரி, இறைச்சி மீனாக இருந்தாலும் சரி, இந்த கண்டெய்னர் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த மூடி 4 கார்னர்லேயும் லாக் கொடுத்துருக்காங்க. அதனால் பக்காவாக இது லாக் ஆகிடுது. இந்த கண்டெய்னரோட மெட்டீரியல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக உள்ளே என்ன பொருள் வச்சுருக்கோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இது வரைக்கும் கருவேப்பிலையை பாட்டில் தான் போட்டு வச்சுருந்தோம். இந்த கண்டெய்னர் வாங்கின பிறகு இந்த கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஒரு வாரம் ஆனாலும் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கண்டெய்னரை வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள அன்பாக்சிங் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.